கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து தேவனுடைய பரிபூரணம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பரிபூரணம் இன்னதென்று தேவனுடைய பிள்ளைகள் பகுத்தறிய வேண்டும். அதற்காக உங்களுடைய மனதை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? புதிதாக்கி கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டமும் சித்தமும் இன்னதென்று பகுத்தறிவதற்கு தக்கதாக பண்படுத்தாத அல்லது புதிதாக்கப்படாத எந்த மனமுடைய மனிதன் மனுஷி மறுரூபம் அடைய மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப மறுரூபம் அடைவதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறது என்ன? ஒன்று, நான் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த அதாவது உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்க கூடாது. இரண்டாவதாக, தேவனுடைய நன்மை இன்னதென்று நான் பகுத்தறிய வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறிந்ததான நான் தேவனுடைய பரிபூரணம் என்ன என்று சொல்லி பகுத்தறிகிறதான வேளையில் மனம் புதிதாகும். நானும் மறுரூபம் அடைவதற்கு ஆயத்தமாய் மாறிவிடுவேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பரிபூரணத்தை குறித்து 2 காரியங்களை நம்ம தியானிச்சோம். முதலாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தேவனுடைய பரிபூரணம் என்றால் என்ன? கிருபையின் பரிபூரணம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பகுத்தறிந்து சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவருடைய கிருபையின் பரிபூரணத்திற்கு பங்காளிகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, கடந்த வாரத்தில் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து சந்தோஷத்தின் பரிபூரணம். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்களேன். அந்த சந்தோஷம் எதனாலே வருகிறது? தேவன் எனக்கு கொடுக்கிறதான ரட்சிப்பினாலே வருகிறது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தினுடைய பெயர் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆகையினால் தான் அது தேவனுடைய பரிபூரணத்தின் பட்டியலிலே சேருகிறது. அல்லேலூயா. ஆகையினாலே 2 காரியங்களை கற்றுக்கொண்டதான நாம் இன்றைக்கு 3வது காரியங்களையும் கற்றுக்கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள் நான் தீர்மானிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் கவனமாயிருங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய போகிற ஒரு காரியத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. அல்லேலூயா. சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அப்படியே அவர்களை விட்டு விடாமல் அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய 3வது பரிபூரணம் என்ன? தேவன் தம்முடைய சபைக்கு அல்லது தன்னுடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற 3வது பரிபூரணம் என்ன? அந்த பரிபூரணத்தினுடைய பெயரை குறித்து சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சமாதானத்தின் பரிபூரணத்தை அல்லது பரிபூரணமான சமாதானத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உலகம் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன? சமாதானம். அல்லேலூயா. இந்த காரியத்தில் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி மனுஷி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காரியங்கள் அவர்களுக்கு சமாதானத்தை நிறைவாய் கொடுத்ததா என்றால் இல்லை. மனிதனுக்கு சமாதானம் வந்ததை போல் இருக்கிறது, அடுத்த நொடி பொழுதே அவர்களை விட்டு அது கடந்து சென்று விடுகிறது. மறுபடியும் காரணம் இல்லாத துக்கங்களும்
வேதனைகளும் கவலைகளும் பாரங்களும் பயங்களும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொன்னார். அவர் யாரு? சமாதான பிரபு என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்படியானால் மனுக்குலத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபுவாக இயேசு இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்தார். அல்லேலூயா. அப்படி சமாதான பிரபுவாக வந்தவர். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை பிதாவாகிய தேவன் அவர் மேல் வைத்தார். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப எப்படி ரட்சிப்பிலிருந்து எனக்கு சந்தோஷம் பரிபூரணமாய் வருகிறதோ, அதே போல என்னுடைய ரட்சிப்பு கொண்டு வருகிற இன்னொரு காரியத்தில் பரிபூரணம் என்னன்னா, சமாதானத்தை பரிபூரணமாய் இயேசு தருகிறார். அல்லேலூயா. காரணம், எனக்கு சமாதானம் வேண்டும் என்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் அந்தரத்திலே சாபமான சிலுவையிலே தொங்கி அதை எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து என் பாவங்கள் போக்க கழுவப்படும்படி என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறேனோ, அப்பொழுது கொலோசியர் 1:20 எழுதப்பட்டபடி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தினதான இரத்தம் எனக்குள்ளாய் அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்குள்ளாய் அந்த தேவ சமாதானத்தை, ரட்சிப்பினால் உண்டாகிற சமாதானத்தை கொண்டு வருகிறது. அது சாதாரணமான சமாதானம் அல்ல, பரிபூரணமான சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த சமாதானத்திற்கு சொந்தக்காரன் இந்த உலகத்தான் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல, சாத்தான் அல்ல, சமாதானக்காரனாகிய இயேசு எனக்காக வைத்திருக்கிற சமாதானம். அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 22வது வசனத்திலே வாசிக்கிறதான வேளையில யாருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சபைக்கு போறேன்னு சொல்லியோ உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை என்றால், நீங்கள் வேறு விதங்களிலே, திரைப்படங்களிலே, கேளிகை காரியங்களிலே, உலக பழக்க வழக்கங்களிலே, சில காரியங்களில் சில நபர்களோடு கூட சமாதானத்தை தேடுகிறவர்களாயிருந்தால், வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாத, பரிசுத்தத்திற்கென்று உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்காத துன்மார்க்கராயிருக்கிறீர்கள். நீங்கள் துன்மார்க்கமான உளையிலே உழன்று கொண்டிருக்கிறபடியினாலே, துன்மார்க்கமான தேவனுக்கு வேதனை உண்டு பண்ணுகிறதான, உங்களுக்கு மற்றவர்களுக்கும் வேதனையை உண்டு பண்ணுகிறதான துன்மார்க்க ஜீவிதம் ஜீவிக்கிறபடியினாலே உங்களுக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. சங்கீதத்தில் தாவீது, நானோ சமாதானத்துடனே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். காரணம் என்ன? இந்த தாவீது ஆண்டவராகிய தேவன் மேலே விசுவாசம் வைத்தவன், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தவன். வேதம் அவனை கொடுத்தபடியாய் சாட்சி கொடுக்கிறது. உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது எதிலும் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் நடந்து கொள்ளவில்லை, கற்பனையை மீறவில்லை. அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்திலே அவன் தவறி அதற்கான கிரயத்தை செலுத்தினான். தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினார். தன்னுடையதான குற்றங்களை ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே பரிபூரணமாய் மனம் திரும்பினார். அதுதான் கிரயம். தேவன் நம்முடைய குறைகளை உணர்த்துகிறதான வேளையிலே இருதயத்தை கடினப்படுத்துகிறது அல்ல. யெரொபெயாமை குறித்து பார்த்தோம். அவன் என்ன பண்ணுனா, தன்னுடைய குறையை சுட்டி காண்பித்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் தன்னுடைய கரத்தை நீட்டினான். ஆனா தாவீது என்ன பண்ணினான் பாருங்க, தன்னுடைய குறையை சுட்டி காண்பித்ததான தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக யார் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் தாழ்மைப்படுகிறார்களோ, வேதம் சொல்கிறதல்லவா, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நீங்கள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுதல் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை என்னை சந்திக்கிறதான வேளையில் அந்த வார்த்தைக்கு விரோதமாய் நான் பெருமை பாராட்டாதபடி, அந்த வார்த்தைக்கு விரோதமாக என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நான் தாழ்மைப்பட்டு அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கும்படி மனம் திரும்பி குணப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குமே. ஆனால் துன்மார்க்கனாய் அல்ல, தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் மாறுகிறேன். நீதி உள்ள கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடியினாலே, அந்த இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடியினாலே, அது இரட்சிப்போடு கூட எனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த உலகத்தில் சமாதானத்தை தேட மாட்டேன். உலகத்தின் மனிதர்களிடத்தில் சமாதானத்தை தேட மாட்டேன். உலக காரியங்களில் நான் சமாதானத்தை தேட மாட்டேன். ஏன் தெரியுமா? சமாதான காரணராகிய இயேசு எனக்குள்ளால இரட்சிப்பின் சமாதானத்தை நிறைவாய் தந்திருக்கிறார். அந்த சமாதானம் நிறைவான சமாதானம், அந்த சமாதானம் குறைவற்ற பரிபூரணமான சமாதானமாய் இருக்கிறபடியினால இந்த இரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளும் வரையிலும் இந்த சமாதானம் என்னை விட்டு விலகாததாய் இருக்கும். சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு தேவன் விலக்கி போட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் உடன்படிக்கையை காத்துக்கொள்கிற தேவன். ஆனால் எப்பொழுது நான் நீதியிலிருந்து விழுந்து மறுபடியும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கையை திருப்பி விடுகிறேனோ, நாய் தன் கக்கினதை தின்கிறதை போல விலக்கி வைக்கப்பட்ட பாவங்களை விரும்புகிற இருதயம் எப்பொழுது எனக்குள்ளாய் வருகிறதோ, எப்பொழுது மறுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அசுத்தத்தை, பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடிக்கிற ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ, எப்பொழுது தேவனுடையதான கற்பனைகளுக்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய வசனங்களிலே குற்றம் கண்டுபிடிக்கிறவனாய், குற்றம் கண்டுபிடிக்கிறவனாய் நான் மாறுகிறேனோ, அப்பொழுதே தேவன் என்னுடைய சமாதானத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். நான் என்னுடைய ரட்சிப்பை இழக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து கலங்கி இருக்கிற தன்னுடைய சீசர்களின் நடுவில் போய் நின்று சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் பயந்திருக்கிறார்கள், அவர்கள் நடுங்கி இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு தெரியும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம் இந்த உலகம் கொடுக்க முடியாது. நான் தான் இவர்களுக்கு சமாதான காரணர். நான் சமாதானத்தை கொடுக்கலன்னா இவர்கள் சமாதானமாய் இருக்க முடியாது என்று சொல்லி, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானத்தை பரிபூரணமாய் கொடுத்த ஆண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தவர். சமாதானத்தை நீங்க பான்பராக்கல தேடண்டா, சமாதானத்தை நீங்க மதுபானத்துல தேடண்டா, சமாதானத்தை நீங்க பீடி சிகரெட்ல தேடண்டா, சமாதானத்தை நீங்க சினிமாவில் தேடண்டா, சமாதானத்தை காமெடியில தேடண்டா, சமாதானத்தை இந்த உலக பிரகாரமான வேறு எதிலும் தேட வேண்டாம். சமாதானம் இயேசுவின் இடத்துல இருக்கிறது. அவர் கொடுக்கிற சமாதானம் பரிபூரணமான சமாதானம். உனக்கு எது இருக்கோ இல்லையோ, உள்ளம் சமாதானத்தினால இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, சமாதானம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. எல்லாம் இருந்தும் இந்த சமாதானம் இல்லைன்னா அவன் ஒண்ணுக்கும் இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். நானும் படுத்துக்கொண்டு சமாதானத்துடனே நித்திரை செய்வேன் என்று சொன்னானே தாவீது, அந்த சமாதானம் இல்லாம எத்தனையோ பேர் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தை தேட வேண்டியவர்கிட்ட தேடல, தேட வேண்டிய இடத்துல தேடல, சமாதானம் கொடுக்கிறவரிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் சண்டைகள், ஏன் பிரச்சனைகள், ஏன் கோபங்கள், ஏன் தர்க்கங்கள்? சமாதானம் இல்ல. அதை யாருகிட்டே கொண்டு போய் காமிக்க நினைக்கிறோம். நமக்குள்ளால இருக்கிற சமாதானமின்மையை மற்றவர்களிடத்திலே கோபமாக வெளிப்படுத்துகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்லா கவனிச்சுங்க. அது மனைவியினிடத்துல கணவன், கணவனிடத்துல மனைவி, பிள்ளைகள் பெற்றவர்களிடத்துல ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்றோம்? வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேணும். காரணம், இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு? பரிபூரணமான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வேதம் சொல்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அப்ப எனக்குள்ளால சமாதானம் இல்லைன்னா என்னோட அது நிற்காது. மற்றவர்களுடைய சமாதானத்தை நான் கெடுக்கிறவளாய் மாறுகிறேன். எனக்குள்ளால இல்லாத சமாதானம் மற்றவர்களுடைய சமாதானத்தையும் கெடுக்கிறதாய் மாறுகிறது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தராகிய ஆண்டவர் ரட்சிப்பின் மூலம் கொடுக்கிறதான அந்த தேவ சமாதானத்தை பரிபூர்ணமாய் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவர் அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த 14வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நீங்க வாசிக்கிறதான வேளையில சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கி இருக்கிற தன்னுடைய சீசர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடையதான அப்போஸ்தலர்கள் ஆக போகிற சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறதான இயேசுவை இந்த உலகத்திற்கு நற்செய்தியாக அறிவிக்க போகிறதான தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கோடி கணக்கில் பணத்தை வச்சுட்டு போறேன்னு சொல்லல, கிலோ கணக்கில் நான் உங்களுக்கு நகையை வச்சுட்டு போறேன்னு சொல்லல, ஏக்கர் கணக்கில் உங்களுக்கு எஸ்டேட்டை வச்சுட்டு போறேன்னு சொல்லல, பல மாடி உள்ள வீடுகளை வைத்து போறேன்னு சொல்லல, பெரிய வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு இயேசு சொல்லல. அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். காரணம் என்ன? என்னை நீங்கள் சுவிசேஷமாய் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டுமே ஆனால் முதலாவது நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது நிரூபிக்கப்பட வேண்டுமே ஆனால் முதலாவது நீங்கள் சமாதானத்தை சுதந்தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. யாருடைய சமாதானத்தை? என்னுடைய சமாதானத்தை. என்னுடைய ரட்சிப்பை எப்படி உங்களுக்கு கொடுத்தேனோ அதே போல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நல்லா கவனிங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. உலகம் சமாதானத்தை கொடுத்தது போல கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணிரும்? எடுத்து போட்டு விடும். இந்த உலகம் சமாதானத்தை கொடுத்தது போல கொடுக்கும், ஆனால் எடுத்து போட்டு விடும். அதனால வந்து வந்து போற சமாதானத்தை, நீங்கள் அப்பப்ப இழந்து போகிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப எந்த சமாதானத்தை கொடுத்தாரு? அவருடைய சமாதானத்தை. அந்த சமாதானம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காதா? கலக்கமும் பயமும் இருக்காது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளால சமாதானம் இல்லை என்பதற்கு அடையாளம் என்ன? யாருடைய உள்ளம் கலங்கி இருக்கிறதோ, யாருடையதான உள்ளம் கலக்கம் கொண்டிருக்கிறதோ, யாருடையதான வாழ்க்கையிலே காரணம் இல்லாத பயங்கள், இன்னைக்கு இருக்கிற அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை விட்டுக்கிட்டு நாளைய குறித்து, நாளை மறுநாளை குறித்து, வருங்காலங்களை குறித்து, 10 வயசுல இருக்கிற பிள்ளையை குறித்து, 25 வயசுல நடக்க போக வேண்டிய திருமணத்தை குறித்து யாருடைய உள்ளத்துக்குள்ளால பயம் இருக்கிறதோ அவர்கள் சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப ரட்சிப்பின் சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறதான வேளையில அந்த சமாதானம் நிறைவாய் பரிபூரணமாய் அவர்களை நிரப்புகிறதான வேளையில அவர்கள் கலக்கம் நீங்கி தெளிவடைவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். கலக்கம் நீங்கும் போது என்ன வரும் தெரியுமா? சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த கலக்கம் மாறும் போது இன்னொன்று மாறும். அது என்ன தெரியுமா? பயம் நம்மை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளால ஒரு தைரியம் வரும். கர்த்தர் எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 எல்லா பயத்திற்கும். நமக்கு இன்னைய குறிச்சுள்ள பயம், வருங்காலத்தை குறித்து தான் நிறைய பேருக்கு பயம். வருங்காலத்தை குறித்து தான் பயம். அந்த பயம் கலக்கமாக மாறுகிறது. சமாதானத்தை இழந்து போறீங்க. உலகம் கொடுக்க கூடாத சமாதானம் இயேசு வச்சுட்டு போயிருக்கிறது சாதாரணமான சமாதானம் அல்ல. இந்த உலகத்தில் நீங்க எந்த விலை கொடுத்து அந்த சமாதானத்தை வாங்க முடியாது. எந்த திரையரங்குக்கு போனாலும் அந்த சமாதானம் கிடைக்காது. ஆமே,
எந்த டாஸ்மார்க்கிலையும் கிடைக்காது, எந்த விபச்சார விடுதியிலையும் கிடைக்காது, எந்த பொருட்காட்சி திடல்ல கிடைக்காது, எந்த மாலில கிடைக்காது, விதவிதமாய் போஜனம் இருக்கிற எந்த விலை உயர்ந்த போஜனங்களை விற்கிறதான ஹோட்டலில் கிடைக்காது. ஏன்? நீங்கள் என்னுடைய உறவு என்று மெச்சிக்கொள்கிறீர்களே, அந்த உறவுகள் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இவர்கள் யாரும் உங்களுக்காக சிலுவையிலே கிரயம் செலுத்தவில்லை. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையிலே இந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை சுதந்தரித்துக் கொண்ட நீங்கள் இன்னும் சமாதானமற்றவர்களாய் இருப்பீர்களே. ஆனால் என் வேதம் சொல்கிறது, நீங்கள் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் துன்பத்தை வருவித்து மற்றவர்களுக்கும் துன்பத்தை உண்டு பண்ணுகிற துன்மார்க்க வாழ்க்கை, உங்களுக்கும் வேதனை உண்டு பண்ணி உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் வேதனை உண்டு பண்ணி உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கும் வேதனை உண்டு பண்ணுகிறதான துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யார் துன்மார்க்கன்? சிம்பிளா சொல்றேன், தேவனுடைய வசனம் இன்னதென்று அறிந்தும் கற்பனை இன்னதென்று அறிந்தும் அதை கை கொண்டு நடக்காதவன் தேவனுடைய பார்வையிலே துன்மார்க்கன். அவன் தன்னுடைய சமாதானத்தை இழந்து போவான். அல்லேலூயா. தாவீது சொல்லுவான், உம்முடைய வேதத்தை கை கொண்டு நடக்காத துன்மார்க்கரின் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அப்ப யாரு? வேதத்தை அறிந்தும் அதை கை கொண்டு நடக்காதவன் துன்மார்க்கன். இது தவறு, இது சரி, இதை நீ கை கொள்ள வேண்டும், இதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் எனக்கு போதிக்கிற காரியங்களுக்கு மீறி, வேத ஒழுங்குக்கு மீறி, நான் கேட்டும் கற்றும் இருக்கிறதான கற்பனைகளுக்கு மீறி அந்தரங்கத்திலோ வெளியரங்கமாகவோ ஒரு வாழ்க்கை வாழ்வேனேயானால் என்னுடைய பெயர் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது மறுபடியும் நான் துன்மார்க்க உலகிலே சிக்குண்டு போகிறேனோ அப்பொழுதே தேவன் கொடுத்த சமாதானத்தை நான் இழந்து போகிறேன். எப்படி தாவீது பாவம் செய்த போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தானோ அதே போல ரட்சிப்பின் சமாதானத்தை அவன் இழந்து போனான். அவனுக்காக மிருகந்தாம் ரத்தம் சிந்தினது, ஆனா எனக்காக பூரணரான பழுதற்ற இயேசு ரத்தம் சிந்தினார். கரங்களை கொட்டி. தாவீதுக்காக உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை மிருகம் கொடுக்கல. ஆமென் சொல்லுங்களே. எனக்காக இயேசு உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத ஒரு சமாதானத்தை இயேசு எனக்கு சிலுவையில் சம்பாதிச்சு தந்திருக்கிறார் ரட்சிப்பின் மூலமாய். நான் செய்ய வேண்டியது என்ன? இனி துன்மார்க்க உலகிலே நான் சிக்குண்டு போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு என்னுடைய அந்தரங்கத்திலும் வெளியரங்கிலும் உண்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். என் பாக்கெட்டில் நிறைச்ச பணம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, ஆமென் சொல்லுங்களேன். என்னை நேசிக்க உறவுகள் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நான் செத்து விழுந்தேன்னா தூக்குறதுக்கு 4 பேர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்த சமாதானத்தை ஒருவனும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு, நான் துன்மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காதபடிக்கு தேவன் என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறாரே. அந்த நீதியை காத்துக்கொள்கிறவனாய் காத்துக்கொள்கிறவர்களாய் வாழுகிறதான வேளையில் அந்த சமாதானம் என்னிடத்திலே பரிபூரணமாய் பெருகும். அல்லேலூயா. என் சமாதானத்தை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. காரணம், அது எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த சமாதானம். அல்லேலூயா. ஒருவனும் எடுத்து போட முடியாது. நம்ம இன்னைக்கு சமாதானத்தை எங்க தேடுறோம்? உலகத்துல தேடுறோம். யார் யாருக்கிட்டே தேடுறோம். கடைசியில் சமாதானம் கிடைச்சிச்சா? இருந்த சமாதானமும் போச்சு. கடைசியில் யாரை குறை சொல்றோம்? ஒன்று, உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை எனக்கு தந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2, அந்த சமாதானத்தை சுவிசேஷமா எனக்கு கூறிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரன். ஆண்டவரை நீங்க கைவிட்டீங்களா? அவர் உங்களை கைவிட்டாரா? நீங்க அவரை மறந்தீங்களா? அவர் உங்களை மறந்தாரா? நீங்கள் தான் அவரை மறந்தீர்கள். ஆனால் அவர் பல முறை உங்களை ஞாபகம் ஊட்டினார், நினைப்பூட்டினார். நீங்கள் கேளாதவர்களைப் போல இருந்தீர்கள். செவிட்டு விரியன்களைப் போல கர்த்தருக்கு விரோதமாக உங்களுடைய செவிகளை அடைத்துக் கொண்டீர்கள். ஒரு காலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு சிறந்த செவிகளை உடையவர்களாய் இருந்த நீங்கள் செவி தினவுள்ளவர்களாய் மாறினீர்கள். ஒரு காலத்திலே இருதய கடினத்திலிருந்து குணப்பட்ட நீங்கள் மறுபடியும் இருதய கடினத்திற்கு உங்களை விற்று போட்டீர்கள். உங்க சமாதானத்தை இழந்துட்டீங்க. நீங்க இங்க யாரையும் காரணம் காட்ட முடியாது.
நீ என்ன இடத்துல விழுந்தாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன இடத்துல விழுந்த, எதுல விழுந்தங்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவது, தெரிந்த ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒண்ணு இல்லை. எங்க விழுந்தியோ அங்க இருந்து நீ தான் எழும்பணும். உன் கண்ணு மனைவிக்கு கண்ணை நீ மறைச்சிருக்கலாம் உன் வேஷத்தினால. உன் கணவனுக்கு கண்ணை நீ மறைச்சிருக்கலாம் உன்னுடைய வேஷத்தினால. உன்னுடைய பெற்றோருடைய கண்களை நீ மறைத்திருக்கலாம் உன்னுடைய வேஷமான தந்திரங்களினாலே. உன்னுடைய ஊழியக்காரருடைய கண்களை நீ மறைத்திருக்கலாம் நீ உன்னுடைய வேஷமான தந்திரங்களினாலே. ஆனா எல்லாருடைய கண்களை நீ மறைத்தாலும் ஒருவருடைய கண்கள் இரவும் பகலும் உன்மேல் நோக்கமாயிருக்கிறதை நீ மறந்து போகாதே. நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு நீ கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை சகோதரனே, சகோதரி, வாலிபனே, கன்னிகையே, ஜாக்கிரதை. இந்த சமாதானத்தை இழந்தேன்னு அதுக்கு பிறவைக்கு அதை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அதிக கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கும். சிலர் சொல்றது போல நான் இப்படி சொல்ல மாட்டேன். மன்னிப்பு கேளு, கர்த்தர் உனக்கு திரும்ப தருவாரு. மன்னிப்பு கேட்பதல்ல, மனம் 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 உடைந்து மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி எப்ப குணப்படுறியோ அப்பதான் மறுபடி கர்த்தருடைய ஆளுகை உனக்குள்ளால வர ஆரம்பிக்கும். நீ 10,000 தடவை மன்னிப்பு கேளு, உபவாசம் பண்ணு, ஆனால் கர்த்தர் கேளாதவர் போல மௌனமாயிருப்பார். என்னைக்கு உன்னுடைய மனம் திரும்புதல் குணப்பட்டதாக பூரணமாகிறதோ அன்னைக்கு மறுபடியும் கர்த்தருடைய ஆளுகை உனக்குள்ளால வெளிப்பட ஆரம்பிக்கும். யாரு தெரியுமா? மெயின்டைன் பண்ற ஆளு, வெளியே சிரிச்சு உள்ளால அழுதுகிட்டு இருக்கிற ஆளு. நீ யாரு தெரியுமா? மெயின்டைன் பண்ற ஆளு. உள்ளால சௌக்கியமும் ஆரோக்கியமும் இல்ல, ஆனா எல்லாத்திலையும் நல்லா இருக்கிறது போல உன்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறாய். என்னை கேட்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, வாலிபனே, கன்னிகையே, இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிபூர்ணமான சமாதானத்தை உன்னுடைய ரட்சிப்பின் நிமித்தம் நான் தந்திருக்கிறேன். அது சாதாரணமானது அல்ல. என்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து நான் உனக்கு கொடுத்த சமாதானம். அந்த சமாதானம் பரிபூர்ணமானது. அது குறைவற்ற சமாதானம். அந்த சமாதானத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். சமாதானத்தை தேடணும், சமாதானத்துக்கானவைகளை செய்யணும். ஆண்டவர் உனக்கு சமாதானம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன பண்றாரு தெரியுமா? சமாதான தாபரங்களிலே குடியிருக்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளால சமாதானம். நீ வசனத்தின்படி வாழ்ந்து பாரு, உன் வீட்டுக்குள்ளால சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளாலே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ என்னன்னா பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் அற்றவளாய் மாறி வசனத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து உன்னுடையதான சமாதானத்தை இழந்துகிட்டு மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாய். ஜாக்கிரதை. மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாய். அவர்களுடைய மனவேதனைக்கு, அவர்களுடைய வீழ்ச்சிக்கு நீ காரணமாயிருக்கிறாய். உன்னிமித்தம் ஒருவனுக்கு இடரல் வருமேயானால், உன்னிமித்தம் ஒருத்திக்கு இடரல் வருமானால் உனக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளை என்று அடையாளம் காட்டிக் கொள்கிற நீ ஒருவருடைய சமாதானத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இடையூறு பண்ணுகிறவனாய், இடையூறு பண்ணுகிறவளாய் இருப்பாயானால் உனக்கு ஐயோ. ஜாக்கிரதை. நீ மன்னியும் மன்னியும்னு கேட்ட உடனே திரும்ப கொடுத்துருவாருன்னு நினைக்காத. ஏமாந்து போய்விடாதே, ஏமாந்து போய்விடாதே. சபையே, வாலிபனை ஏமாந்து போய்விடாதே, கன்னிகையை ஏமாந்து போய்விடாதே, சகோதர சகோதரி ஏமாந்து போய்விடாத. ஒரு பாடல் உண்டு, நிம்மதி எங்கே 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 என்று தேடி அலைந்தேனா, அது எங்கேயும் இல்ல, அது எங்கேயும் இல்ல, அது எங்கேயும் இல்ல, அது எங்கேயும் இல்ல, எங்கேயும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்க கூடாததை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். வசனத்திற்கு திரும்பி பாரு. அப்ப சமாதானம் எனக்கு நீ வராதா? சந்தோஷம் வராதா? வரும். வராதுன்னு நான் சொல்லல. எந்த நிலைமையிலிருந்து எங்கே விழுந்தா என்பதை நினைத்து அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பி குணப்பட்டு பார்.
மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்பிப்பார். யாரோடு? தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் தேவனோடு கூட ஒப்புரவாகிப்பார். மனிதனோடு கூட ஒப்புரவாக வேண்டிய காரியத்தில் மனிதனோடு கூட ஒப்புரவாகிப்பார். நான் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்கிற மனஸ்தாபம் உனக்குள்ளாய் வந்து அந்த மனஸ்தாபம் உனக்குள்ளாய் ஒரு குணப்படுதலை உருவாக்குமே ஆனால், உன்னுடைய மனம் திரும்புதலை ஒரு குணப்படுதல் உருவாகுமே ஆனால், ஆண்டவர் அப்பொழுது மறுபடியும் உன்னை கடாட்சிப்பார். அப்பன் சொன்னா, அம்மா சொன்னா, அக்கா சொன்னா, தங்கச்சி சொன்னா, மாமன் சொன்னா, மாமி சொன்னா, நல்லா கவனிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தேன்னா இருக்கிற சமாதானத்தை உரிந்து போடுவார். இங்க யார் என்ன சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, ஆண்டவர் என்ன சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? கீழ்ப்படிய ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். எப்ப நீ உன் தலையை உயர்த்துறியோ கர்த்தர் கொடுக்கிறதையும் எடுக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் உனக்கு கிருபையாய் தந்த படிப்பை கர்த்தர் தந்தாருங்கிறத மறந்து போனாய். கர்த்தர் உனக்கு கிருபையாய் தந்த வேலை கர்த்தர் தந்தாருங்கிறத மறந்து போன, தொழில கர்த்தர் தந்தாருங்கிறத மறந்து போன, வியாபாரத்தை கர்த்தர் தந்தாருங்கிறத மறந்து போன, வசதி வாய்ப்புகளை தேவன் தந்தார் என்பதை மறந்து போனாய். அழகு தேவன் தந்தார் என்பதை மறந்து போனாய். எல்லாம் தேவன் தந்தவைகள் என்பதை மறந்து போய் துணிகரம் கொண்டு பெருமை அடைந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். சமாதானத்தை இழந்துகிட்டு இருக்க. உட்கார்ந்து எவ்வளவு நீ பாடு, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தா இவர்தான். வராது சமாதானம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில வராது. கிரயத்தை செலுத்து. மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்பி தேவனுடைய கற்பனைகளுக்கு நேராக திரும்பி நீ விட்டு விலகின கற்பனைகளை மறுபடியும் கை கொண்டு நடக்கிறவளாய் எப்பொழுது மாறுகிறாயோ அப்பொழுது தேவன் உன்னை கடாட்சிப்பார். புரிந்து கொள் சபையே, நீ எங்கெங்கேயோ எதுலையோ யாருக்கிட்டே சமாதானம் தேடிக்கிட்டு இருக்கிற, நீ தொலைத்த இடத்துல சில வேளைகளை கர்த்தர் நமக்கு செய்த நடத்தி கொண்டு வந்த இந்த விதங்களை மறந்து போய் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இருதயம் கர்வம் கொண்டு இருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், ஆசீர்வாதமும் நன்மையும் வர வர யார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தாழ்மைப்படுகிறார்களோ அவர்களை இன்னும் கர்த்தர் உயர்த்தி கொண்டிருப்பார் கரங்களை கொட்டி. யாருடைய இருதயம் பெருமையினால் நிரம்புகிறதோ, அகந்தையினாலும் துணிகரத்தினால் நிரம்புகிறதோ அவர்களை கர்த்தர் இகழுவார். உங்களில் அநேகம் பேர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய் உங்களுடைய இருதயத்தை அடைத்து போட்டபடியினால். அல்லேலூயா. கொலோசியர் 3:15 கொஞ்சம் வாசிங்க. இப்ப தேவ சமாதானம் எங்க இருக்கணும்? வார்த்தையில் அல்ல. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள வேண்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் நிரம்பி இருக்குமன்னா நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. வேதம் சொல்கிறது, நல்ல கவனிங்க. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஒன்று, தேவ சமாதானத்தினால் உங்கள் இருதயங்களை நிரப்பி பரிபூரணப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் அல்லவா, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துகிறவர்களாயிருங்கள். அந்த அழைப்பிற்கு அபாத்திரராக ஒருபோதும் நீங்க என்ன போயிடக்கூடாது. நீங்கள் எந்த சரீரத்தோடு கூட அவயமாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த சரீரத்தை விட்டு தன்னிச்சையாக செயல்படுகிறவர்களாய், தனித்து செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. அந்த சரீரத்தோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சரீரத்தோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது
சமாதானம் பரிபூரணமாய் உங்களிடத்தில் தங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக அந்த வேதம் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் செய்த நன்மைகளை மறந்து நன்றி மறக்கிறேன்னா அப்பவே உன்னுடைய சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. இதை யாருக்கோ நான் கொடுக்கணும்னு நினச்சா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணின பிறவைக்கு எனக்குள்ளால் 1 கோடி இருக்குன்னா என்னை போல முட்டாள் யாருமே கிடையாது. இருந்ததை என்ன பண்ணியாச்சு? டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எனக்குள்ளால் இருக்கிற சமாதானம் தேவன் தந்தது. அவருக்கு எனக்கு பெர்மிஷன் தேவையில்லை. ஏன்னா எனக்கு பெர்மிஷன் இல்லாமல் தான் எனக்குள்ளால் எதை வச்சாரு? சமாதானத்தை வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எனக்கு எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாம கர்த்தர் எனக்குள்ளாயிருக்கிற சமாதானத்தை எடுத்து போடவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏன் எடுத்தீர்னு நான் கேட்கவே கூட முடியாது. அல்லேலூயா. இன்னும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறதான வேளையில நம்ம என்ன செய்யணுங்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கவலை உங்களுடைய இருதயத்தை நிரப்புறதுக்கு நீங்க ஒருபோதும் இடம் கொடுத்துடக்கூடாது. சமாதானத்தை இழந்துருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நல்ல கவனிங்க, வேதம் சொல்றது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அப்ப கவலை என்கிறது ஒன்று உங்களுக்குள்ளால உருவாக போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? நீங்க எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திடணும். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, இதை எப்படி நான் தாண்டி போக போறேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்ச அந்த மனிதனாக யோசிக்கிறதான வேளையில, தனித்து யோசிக்கிறதான வேளையில கொஞ்சம் பயமா இருக்கு. ஆண்டவரே, உங்க கரங்களை கொடுத்துடுறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியப்படுத்திடணும். அதை நீங்களே சொல்யூஷன் பண்ணிடலாம்னு சொல்லி கொண்டு நடந்துகிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம பார்த்துடலாம், வரும்போது பார்த்துடலாம், என்ன வந்துடும் பார்த்துடலாம். முளையிலே கிள்ளீரணும்னு சொன்னது போல அப்பப்ப முளைக்கும் போதே இறக்கி வைக்க கத்துக்கிட்டேன்னா சமாதானம் உனக்குள்ளால நிறைவாகவே இருக்கும். அதை வளர விட்டுறக்கூடாது. எப்ப உங்களுடைய இருதயத்தை கவலை ஒடுக்க ஆரம்பிக்கிறதோ, நிரப்ப ஆரம்பிக்கிறதோ, கவலை இருதயத்தை ஒடுக்க ஆரம்பிக்கும், விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும், நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும், வேத தியானம் குறைய ஆரம்பிக்கும், ஜெபம் குறைய ஆரம்பிக்கும், ஆராதனை குறைய ஆரம்பிக்கும், எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் 3.5 மணி நேரம் ஆராதனைங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிதா இருக்கும். ஆனா போக 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 இவ்வளவு நேரம், அங்க போன ஒரு நாள் போக்கு, அங்கெல்லாம் 1.25 மணி நேரம் போனமா வந்தமான்னு தெரியாது. ஆனா நீ எங்க போவேன்னே உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் எங்க போவேன்னு. கவலை சாத்தான் கொண்டு வரான்னு தெரிஞ்ச உடனே கர்த்தருடைய பாதத்துல போய் தேவ பாதத்தில் விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் குறித்து, எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆமீன் சொல்லுங்களேன். விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, அப்பொழுது 7வது வசனம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அங்க இருதயம் சமாதானத்தினால் நிரம்பிச்சு, இங்க வந்து நான் கவலையை வைக்கிறதான வேளையில, விட்டு விலகுகிறதான வேளையில என்னுடைய இருதயம் மட்டுமல்ல சிந்தையும் சமாதானத்தினால் நிரம்புகிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பாதத்துல வைக்க வேண்டியதை நான் வச்சிடணும். தேவ பாதத்துல வைக்க வேண்டியதை நான் சுமந்துகிட்டு நடக்க கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நீங்க உண்மையா அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க, அவர் பார்த்துக்கிடுவாரு.
அந்த தேவன் தருகிறதான ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக இணைக்கப்பட்ட நீ உண்மையாய் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறவளாய் இருப்பாயானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் கொடுக்கிற சமாதானம் பரிபூரண சமாதானமாக இருக்கும். அந்த சமாதானம் குறைவுபடாது, சமாதானம் நிறைவாயிருக்கும், இருதயத்திலேயும் சிந்தையிலேயும் இருக்கும். கவலையை சாத்தான் கொண்டு வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடனே கர்த்தர் அதற்கு முடிவுண்டாக்குவார் கரங்களை கொட்டி. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சு முடிச்சிருவோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை, சகல விதத்தில் சமாதானத்தின் கர்த்தர் தாமே. அப்ப சமாதானத்துக்கு அதிபதி மறுபடியும் யாருன்னு ஞாபகப்படுத்துகிற கர்த்தர். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். அப்படியே முழங்கால் படியிடுவோம். தேவனுடைய பரிபூரணம். 3வது சமாதானம். அந்த சமாதானம் உலகம் தருகிறதல்ல. தேவன் கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்கு தந்தது. அவர் சிந்தின இரத்தத்தினாலே அவருடைய ஜீவனிலிருந்து வந்தது தான் அந்த சமாதானம். அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பிலிருந்து அந்த சமாதானம் வந்தது. நான் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக என்னுடைய செவியை அடைத்து போடாதபடி, இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு, அவைகளை கை கொண்டு நடக்கிறதான வேளையில் அந்த சமாதானம் என்னை விட்டு விலகாமல் நதியாய் பெருக ஆரம்பிக்கும். பரிபூரணமாய் என்னுடைய இருதயத்திலையும் சிந்தையிலும் நிரம்ப ஆரம்பிக்கும். சாத்தான் எப்படிப்பட்ட கவலையான சூழ்நிலைகளை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அவைகள் என்னுடைய இருதயத்தை நிரப்பாதபடிக்கு நான் தேவ சமூகத்தில் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லுகிறதான வேளையில ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் பதில் தந்து அந்த ஸ்தோத்திரத்திற்கான மகிமையை வெளிப்படுத்தி அவர் எனக்கு தேவ சமாதானத்தை இருதயத்திலும் சிந்தையிலும் பெருக பண்ணுவார் பரிபூரணமாய். காரணம் தேவனுடைய சமாதானம். அது தேவனுடைய சமாதானம். அது தேவன் தந்த ரட்சிப்பினால் வந்த சமாதானம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சமாதானத்தை இழக்கும் போதுதான் நீங்க பாவம் செய்கிறீர்கள். சமாதானத்தை இழக்கும் போதுதான் தேவனை விட்டு தூரமாய் போகிறீர்கள். சமாதானத்தை இழக்கும் போதுதான் கீழ்ப்படிவதற்கு மனதற்றவர்களாய் போகிறீர்கள். சமாதானத்தை இழக்கும் போது தெய்வ பயமற்றவர்களாய் போகிறீர்கள். சமாதானத்தை இழக்கும் போது மனம் போல வாழ ஆரம்பிக்கிறீர்கள். இந்த பகல் காலத்துல ஒரு முறை கூட தேவனுக்கு நேராய் நம்ம திரும்புவோமா? கர்த்தராகிய ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்புவோமா? நம்ம நிதானித்து பார்ப்போமா? ரட்சிக்கப்பட்ட போது, மனம் திரும்பின போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது, ஹல்லேலூயா, நமக்குள்ளாய் தேவன் தந்த அந்த ரட்சிப்பினால் வந்த சமாதானம் இப்பொழுது பரிபூரணமாய் இருக்கிறதா? இல்லை அந்த சமாதானம் குறைவுபட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கலக்கங்களும் பயங்களும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறதா? ஒரு பயம் சூழ்ந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு எந்த இடத்துல விழுந்தா என்பதை நினைத்து கர்த்தருக்கு முன்னால உண்மையாய் மனம் திரும்பி குணப்பட்டுப்பா. கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்துப்பா. அவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். நீ கரையன் செலுத்தினேன்னா அவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். கலக்கம் வராது, குழப்பம் வராது, தெளிவு உண்டாகும், பயம் நீங்கி தைரியம் அடைவாய். இந்த பகல் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த பகல் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.